ஹலோ ஜி கிளிக் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். என்ன நாள்? தானம் கொடுக்குற நாள். என்ன தானம்? ரத்த தானம். அதாவது பார்த்தீங்கன்னா, உலகத்திலேயே பல மில்லியன் மக்கள் ரத்த தானம் கொடுக்குறாங்க. இதனால பல மில்லியன் உயிர்கள் காப்பாற்றப்படுகிறது. இதை நம்ம ஆழமாக தெரிஞ்சுக்கணும். இதை தெரிஞ்சுக்கிட்டா நாமளும் ரத்த தானம் கொடுக்க தயாராக இருக்கணும். நாம் மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிற அனைவரும் ரத்த தானம் கொடுக்க நாம் ஊக்குவிக்கணும். அதாவது இந்த ரத்த தானம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 14ஆம் தேதி கொண்டாடப்படுது. ஏன் தெரியுமா? இந்த 14ஆம் தேதி தான் கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர் அப்படிங்கிற அமெரிக்கன் சயின்டிஸ்ட் பிறந்தார். இவர் பேரில் ஏங்க இந்த கொண்டாடப்படுகிறது? அதாவது அவர் தான் பிளட் குரூப்பை எப்படி வித்தியாசப்படுத்தி தெரிஞ்சுக்கிறது, டிஸ்டிங்விஷிங் டிஃப்ரெண்ட் பிளட் குரூப்ஸ். ஒரு முக்கியமான விஷயம். இது தெரிஞ்சாதான் ஒரு ஆரோக்கியமாக பாதுகாப்பாக ரத்தத்தை நம்ம ஏற்ற முடியும், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ண முடியும். அதனால இதை நம்ம கொண்டாடிட்டு வரோம். ஏபிஓங்கிற 4 குரூப் இருக்கு. அதனால நம்ம பிளட் டொனேஷனை ஊக்குவிப்போம். உலக பிளட் டோனர்ஸ் டே, உலக ரத்தம் கொடுப்பவர்கள் தினத்தை கொண்டாடுவதற்கான தீம், அதாவது நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 20 years of celebrating giving. Thank you blood donors. அதாவது 20 வருடங்களாக இரத்த தானம் கொடுப்பவர்களை நினைத்து கொண்டாடுவது. இரத்த தானம் கொடுப்பவர்களுக்கு நன்றி. ஹிஸ்டரி ஆஃப் பிளட் டோனர் டே என்னங்க? இதனுடைய வரலாறு என்ன? அதாவது 2004 வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், தி இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் ரெட் கிராஸ் அண்ட் ரெட் கிரசன்ட் சொசைட்டிஸ் மற்றும் இன்டர்நேஷனல் ஃபெடரேஷன் ஆஃப் பிளட் டோனர் ஆர்கனைசேஷன்லாம் சேர்ந்து இந்த பிளட் டோனர் டேயை கிரியேட் பண்ணாங்க. உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல ரத்தம் ஏற்றப்பட்ட ஆண்டு, அதாவது பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் செய்யப்பட்ட ஆண்டு 1818. ஆனால் இதுக்கு அப்புறம் தான் 1901 கார்ல் லாண்ட்ஸ்டெய்னர் பிளட் குரூப் எல்லாம் கண்டுபிடிச்சு ரத்தம் ஏற்றுவதை பாதுகாப்பாகவும் எளிதாகவும் ஆக்கினார். பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு என்னங்க எலிஜிபிலிட்டி? அதாவது பாருங்க, 18 60 வயசு வரைக்கும் இந்தியாவில் இருக்கணும். சில நாடுகளில் 75 வயசு வரைக்கும் 70 வயசு வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. அடுத்து ஹீமோகுளோபின், இது 12.5க்கு குறையாமல் இருக்கணும். பல்ஸ் ரேட்டு 50 100 பெர் மினிட்டுக்கு வித் நோ இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்கணும். பிளட் ப்ரெஷர் நார்மலாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, டெம்பரேச்சர் நார்மலாக இருக்கணும். இதெல்லாம் இருந்து நீங்கள் பிளட் கொடுக்கலாம். அப்புறம் ரீசெண்டாக டேட்டு போட்டிருந்தீங்கன்னா, டேட்டு குத்திருந்தீங்கன்னா, அதாவது பச்சை குத்துறோம் பாருங்கள் உடம்பெல்லாம், ஏதோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச பூவோ, அதாவது பகவானோட பேரோ ஏதோ நம்ம பண்ணுறோம். அந்த மாதிரி ரீசெண்டாக பச்சை குத்துனவங்க உடனடியாக ரத்தம் கொடுக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நாம் நல்லபடியாக பிளட் கொடுத்து நம்ம நிறைய கஷ்டப்படுறவங்களுக்கு, உடல் ஆரோக்கியம் குன்றியிருப்பவர்களை காப்பாற்றுவோம். ஜி கிளிக் நண்பர்களே, நம்ம ஒருத்தர் ஆவரேஜா ஒரு தடவை 470 மில்லி ரத்தம் கொடுக்குறாங்க. இந்த ரத்தம் உடம்புல 24 மணி நேரத்திலிருந்து 48 மணி நேரத்துக்குள்ள இந்த உடம்பு மீண்டும் இந்த ரத்தத்தை உருவாக்கிறது. அதனால பயப்படாம ரத்தம் கொடுங்க, யாரும் பயப்பட வேண்டாம். மேலும் ரத்தம் கொடுக்கறதுனால என்னங்க நன்மை? அதாவது இருதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரத்தம் கொடுப்பது உதவுதுங்க. இட் ஹெல்ப்ஸ் கார்டியோ வாஸ்குலர் ஹெல்த். அது மட்டும் இல்ல, உடம்புல இரும்பு சத்து, அயன் லெவல்ஸ் அதிகமாக இருந்தா அதை குறைக்கிறதுக்கு ரத்தம் கொடுப்பது உதவுது. மேலும் ஹீமோக்ரோமோட்டோசிஸ்ங்கிற ஒரு பிரச்சனையை ரத்தம் கொடுக்கறதுனால தடுக்கப்படுகிறது. மேலும் சில உடல் சம்பந்தமான பிரச்சனைகளை சீக்கிரமா கண்டுபிடிக்கிறத இந்த ரத்தம் கொடுப்பது உதவி செய்கிறது. ஆக ரத்தம் கொடுப்பதில் நம்ம குறைஞ்சு போயிட மாட்டோம். தானத்திலேயே பெரிய தானம் அன்னதானம்னு சொல்லுவோம். அதை விட பெரிய தானம் ரத்த தானம். இந்த ரத்த தானத்தை நிதானத்துடன் செய்வோம், உயிர்களை காப்போம், உடல் நலம் பேணுவோம். நன்றி, வணக்கம் நேயர்களே.